ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேக்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 17 ஆப்பிள்ஸ் அவுட் ஆஃப் 500 ஆர் ரோட்டன். ரோட்டன் அழுகுறது. ஹவு மெனி ஆப்பிள்ஸ் ஆர் குட் கண்டிஷன்? சரிங்களா? குட் என்னன்னு கேட்குறாங்க, ஞாபகம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 17% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 17%. இப்போ வந்து 100%ங்கிறது உங்களுக்கு 500 ஆப்பிள்ஸ். சரிங்களா? அப்போ 17%ங்கிறது எவ்வளோ ஆப்பிள்? சரிங்களா? அப்போ எக்ஸ்ன்னு போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 85 கிடைக்குமா? ஓகே. இப்போ எப்படி இது பண்றது? 17 இன்டூ 500 ஈக்குவல் டு 100x. இப்போ எக்ஸ் வச்சுட்டு 100 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன ஆகும்? 17 5 சார் 7 5 சார் 35 3 85. ஸோ 85 ஆப்பிள்ஸ் ஈக்குவல் டு 17. சரிங்களா? இப்போ 17%ங்கிறது 85 ஆப்பிள்ஸ்ங்கிறது பேட் ஆப்பிள். சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு இங்கே ஆன்சர் கொடுத்துருப்பான், டிக் பண்ணிடக்கூடாது. புரிஞ்சுங்களா? இங்கதான் வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் மோஸ்ட்லி. என்ன கேட்டிருக்கான், என்ன வேணுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா? அவசரப்பட்டுறக்கூடாது. சரிங்களா? சரிங்களா? இப்போ வந்து நல்ல ஆப்பிள் தானே கேட்டிருக்காங்க, குட் ஆப்பிள். அப்பனா பேட் ஆப்பிளா கழிச்சா குட் ஆப்பிள் கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்போ 500ல இருந்து 85 போச்சுன்னா எவ்வளவு வரும் உங்களுக்கு? 415. புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ சிம்பிள் சம் தான் அது. சரிங்களா? சிம்பிளிஃபிகேஷன் இதுல கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும் உங்களுக்கு. சிம்பிளிஃபிகேஷனு, ரீசனிங்ல இதெல்லாம் வந்து ஈஸியா அடிச்சிடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஜியோமெட்ரி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. மென்ஸ்ட்ரேஷனு அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை நம்ம விட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு மார்க் தான் உங்களுக்கு. மிச்சதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கிறது, நல்லா தரவா போட்டு பார்த்தாங்க. அடுத்து வந்து வேல்யூ ஆஃப் மிஷின். சரிங்களா? ஸோ இது என்ன கேட்கலாம், ஒவ்வொரு வருஷமும் 20% வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல 50,000 ரூபாய்க்கு வாங்கினாங்க ஒரு பொருள். அது ஒவ்வொரு வருஷமும் வந்து தேய்மானம் அடைஞ்சிட்டே வருது. அப்புறம் 20% அப்படின்னா மூணாவது வருஷத்துல 2 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது மூணாவது வருஷம் ஃபைனலா என்ன வேல்யூங்கிறது கேட்கறாங்க. சரிங்களா? இதுக்கு இங்க இருக்க ஆன்சர். சரிங்களா? இயர் ஒன்ல வந்து 50,000. சரிங்களா? அதோட வேல்யூ 50,000 அதோட வேல்யூ. டிப்ரிசியேஷன் 20% ஆஃப் 50,000 10,000. சரிங்களா? ஸோ சம் போட்டு பார்த்துருக்கீங்களா? 20% ஆஃப் 50,000 ஓகே தானே? ஏன்னா எப்படி போடணும்? 20 டிவைட் பை 100 இன்டூ 50,000. சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்ன வரும்? 10,000 வருமா? சரிங்களா? ஸோ 10,000. இப்போ வேல்யூ ஆஃப்டர் 1 இயர் 50,000 இருந்து 10,000 போகுது. சரிங்களா? அப்போ 40,000 வந்துடும். ஓகேவா? சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 20% இதாகுது. இப்போ 20%ஓட 10,000 அப்படி சொன்னா ஒரு வருஷத்துக்கு 40,000 கம்மியாகுது. அப்போ ரெண்டாவது வருஷம் பாருங்க. அப்போ மிச்சம் வந்து 40,000த்துல இருந்து பண்ணணும் தவிர 50,000த்துல இருந்து பண்ணக்கூடாது. புரிஞ்சுங்களா? இங்க தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க எல்லாரும். ஓகேவா? ஸோ இப்போ 40,000த்துல பாருங்க. ஸோ 20% ஆஃப் 40,000. சரிங்களா? இங்க பாருங்க. இதுல இருந்து 20% கம்மியாகுது. புரிஞ்சுங்களா? ஸோ அது தேய்மானங்கிறது. ஸோ அப்போ வந்து 8,000 ஆகும். சரிங்களா? வேல்யூ ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்படின்னு சொன்னா 40,000 மைனஸ் 80,000 8,000 32,000. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் இயரோடது, இது செகண்ட் இயரோடது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 32,000. ஆன்சர் வந்து என்னது உங்களுக்கு? 32,000. ஓகேவா? ஸோ கிளியரா? இந்த சமயம் யாருக்கா தப்பாச்சா? ஓகே தான். இப்போ புரிஞ்சுல எதனாலன்னு? சரிங்களா? சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ரொம்ப லேட்டா வருதோ பின்னாடி? ஓகே. அடுத்து அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ் செக்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளவு கேட்குறாங்க, ஆண் பெண். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம இது ஒரு 1 மார்க் மாதிரி தான் தெரியும், ஆனா நம்ம மொத்தமா படிச்சுக்கலாம். ஏன்னா என்ன பாயிண்ட்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துலயே. சரிங்களா? According to 2011 census, sex ratio of India was 940 females per 1,000 males. சரிங்களா? டாப் 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் செக்ஸ் ரேஷியோ வந்து ஃபர்ஸ்ட் கேரளா, செகண்ட் தமிழ்நாடு, தேர்ட் ஆந்திர பிரதேஷ், ஃபோர்த் சத்தீஸ்கர், ஃபிஃப்த் ஒடிசா. சரிங்களா? ஸோ தமிழ்நாட்டுல இருந்து கேள்வி கேட்கலாம் இப்போ. சரிங்களா?
ஸோ தமிழ்நாடு 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டோட செக்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்கற வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ 996 மட்டும் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படி சொன்னா அதுல என்ன செய்யலாம், நம்ம ஈஸியா வந்து மார்க் பண்ணிடலாம். எழுதி வச்சுங்க. இதே வரிசைப்படுத்துன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? 2011 தான் கடைசியா சென்சஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மேஜரான சென்சஸ் இல்ல. சரிங்களா? ஸோ இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, வரிசைப்படுத்து அசெண்டிங் டிசெண்டிங் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதான் லாஸ்டா வந்து 2011 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மொத்தமான 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கணும். 10 11 வருஷத்துக்கு. ஆனா இனிமே வந்து அதோட இது போகல. ஏன்னா நிறைய விஷயம் போறதுனால. கொரோனா வந்துச்சா? சரிங்களா? 10 வருஷம் அப்புறம் 2021 2ல எடுக்க வேண்டியது. கொரோனா வந்தாலும் தள்ளி போகுது. அப்போ எலெக்ஷன் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னாலும் தள்ளி போகுது. ஸோ மேஜர் சென்சஸ் இதுதான் நம்மளுக்கு. ஸோ அதுல இருந்தா கொஸ்டின் வரும். 11 தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துலயுமே. இதை வச்சுதான் ஸ்கீம்ஸ் எல்லாமே உருவாக்குவாங்க. சரிங்களா? சரி, சென்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இந்தியால யார் எடுத்தா சென்சஸ்? இல்லையே பண்ணீங்க, டைப் பண்ணுங்க. பிரிட்டிஷ் இந்தியால யார் எடுத்தா? மிடிவல் பீரியட்ல யார் எடுத்தா ஃபர்ஸ்ட் சென்சஸ்? அங்கேயும் ஒருத்தர் எடுத்திருக்காரு, இங்கேயும் எடுத்திருக்காங்க. லார்ட் மேயோ தானே? மேயோ. லார்ட் மேயோ சென்சஸ். மேயோ எப்போ? 1872. மிடிவல் இந்தியால பாருங்க. மிடிவல் இந்தியா சென்சஸ் எடுத்திருப்பாங்க 1872. அங்க பிரிட்டிஷ் இந்தியால தான். பிரிட்டிஷ் இந்தியா சென்சஸ் எடுத்தாரு. பக்கத்துல எழுதி வச்சுக்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ். ம். லார்ட் மேயோ. அதுக்கப்புறம் ரிப்பன். ரிப்பன் 1882 தானே? 81. ஓகே. ஒபிஷியல் சென்சஸ். இதோட போதும். இது ரெண்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ல என்ன கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இது பண்ணிக்கங்க. ஓகேவா? அடுத்து அதே மாதிரி கேர்ஃபுல்லா இது பார்க்கணும், எத்தனை ஜீரோங்கிறது பார்க்கணும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் விஷயம் இருக்கு. சரிங்களா? நம்ம ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி குவாலிட்டி முடிச்சோன்னே குவாலிட்டி குவாலிட்டி டெஸ்ட் எழுதுவோம். குவாலிட்டி முடிஞ்சோன்னா குவாலிட்டி டெஸ்ட் எழுதுவோம். அப்பெல்லாம் வந்து ஓஎம்ஆர் வச்சு இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமா. செகண்ட் கொஸ்டினா? இதான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, ஒவ்வொரு வருஷமா இதை காண்பிக்கிறோம். கணக்கு தானே?
ஃபர்ஸ்ட் வந்து 20% ஆஃப் 50,000 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ 10,000 வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஒரு வருஷத்துல 10,000 கம்மியாகுது. அப்போ அந்த 50,000 வந்து 10,000 மைனஸ் ஆச்சு 40,000. அப்ப இந்த 40,000 வந்து அடுத்த வருஷம் கம்மியாகும். புரிஞ்சுங்களா? இந்த 40,000 வந்து 20% எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படின்னா 8,000 வரும். சரிங்களா? அப்ப கழிச்சீங்கன்னா 32,000 வரும் கடைசியில. 8,000 கழிச்சீங்கன்னா 40,000 வந்து 8,000 கழிச்சீங்க அப்படின்னா 32,000 வரும். அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மிஷினோட வேல்யூ 32,000 தான். வாங்கும்போது 50,000, விற்கும் போது சரி இப்ப 2வது வருஷம் முடியும் போது 32,000. புரிஞ்சுங்க? பர்சன்டேஜ் தான் இது, ரேஷியோ பர்சன்டேஜ் இல்ல. அடுத்து பாமீர் நோட் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பாமீர் நோட் பத்தி இன்னொன்னு, பாமீர் நோட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட் ஒரு த பாம் இ துனியான்னு சொல்லுவாங்க. பாம் இ துனியா, அதை நோட் பண்ணிக்கிங்க, புதுசா இருக்கிறது கொஸ்டின்ல. சரிங்களா? இட் ரெஃபர்ஸ் டு கன்வர்ஜென்ஸ் ஆஃப் செவரல் மேஜர் மவுண்டன்ஸ். கன்வர்ஜென்ஸ்னா வந்து ஒன்றிணையிறது. சரிங்களா? நிறைய மேஜர் மவுண்டன் வந்து ஒன்றிணையக்கூடிய இடம். சரிங்களா? நாட் இப்படி வரும் உங்களுக்கு. சரிங்களா? இன்க்ளூடிங் பாமீர் மவுண்டன்ஸ், த டியான் ஷா, த கரக்கோரம் அந்த ஹிந்து குஷ், இந்த ரீஜியனும் சென்ட்ரல், இதெல்லாம் சேர்ற இடம் தான் பாமீர் நாட்னு சொல்றாங்க. சரிங்களா? திஸ் ரீஜியன் characterized by the some of the highest peaks and most rugged terrain in the world. சரிங்களா? நிறைய பீக்ஸ் இங்க தான் இருக்குன்னு சொல்றாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? விச் பாக்டீரியா காசஸ் பெப்டிக் அல்சர்? சரி, அல்சர் வரக்கூடிய எந்த பாக்டீரியான்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? பாக்டீரியம் ஹீலியோபாக்டர் பைரோலி, ஹெச் பைரோலின்னு சொல்றாங்க. சரிங்களா? In addition to H. pylori, other bacteria, viruses, fungi and other microbes also cause peptic ulcer. சரிங்களா? வெறும் இது மட்டும் இல்ல. சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்பாங்க, பெப்டிக் அல்சர் இஸ் காஸ்டு பை ஹெச் பைரோலி ஒன்லி அப்படின்னு சொன்னா தப்பு. அதர்ஸோட இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் குரூப் 1 லெவல்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இருந்தாலும் குரூப் 2ல திடீர்னு கேட்டாலும் கேட்கலாம். சரிங்களா? பெப்டிக் அல்சர் கேன் ஆல்சோ பி காஸ்டு பை ஃபேக்டர்ஸ் அதர் than இன்ஃபெக்ஷன் such as நசைட், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இதனாலையும் வரும்னு சொல்லுங்க. பாக்டீரியா, ஃபங்கி, ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. பைரோலி, பாக்டீரியா, ஃபங்கி, வைரஸ், 1 ஒன்லி, 2 ஒன்லி, 1 on 2 அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்காக நீங்க எழுதி வச்சுக்கணும் இது. ஓகேவா? அடுத்து கிளைமேட் ஆஃப் இந்தியா இஸ் டேஷ் டைப் ஆஃப் கிளைமேட். மன்சூன் தான், டிராபிக்கல் மன்சூன் தான். சரிங்களா? அது தனியா இருக்கு டிராபிக்கல் மன்சூன். அடுத்து பாத்தீங்கன்னா இது மத்திய கோட்டு காலநிலைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது ஹூ ஃபவுண்டட் நலந்தா யூனிவர்சிட்டி? சரிங்களா? நலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் பை த எம்பரர் குமாரகுப்தா இன் 427 CE. சரிங்களா? இட் வாஸ் ரெனோட் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் அன்டில் த 12th century. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு? யாரு யாரு முகல்ஸா? நலந்தா யூனிவர்சிட்டியை வந்து யார் அடிச்சா? அதை டைப் பண்ணி பாருங்க.
நாலந்தா யூனிவர்சிட்டி. குத்துபுதீன் ஐபக் அவர் தான் வந்து அடிச்சிருக்காரு. யாரு? நலந்தா வந்து அங்க எழுதிக்கலாம், பக்கத்துல எழுதி வச்சுங்க. குத்துபுதீன் ஐபக் வந்து நலந்தா யூனிவர்சிட்டியை இடிச்சாரு. சரிங்களா? ஃபேக்ட். The modern day Nalanda University was re-established 2010 by the Indian government with the passage of Nalanda University Act. இந்த ஆக்ட் மூலியமா தான் திருப்பியும் வந்து கட்டியிருக்காங்க. சரிங்களா? So the idea of revive ancient university was proposed by Dr. APJ Abdul Kalam, President of India that time. ஓகேவா? அப்துல் கலாம் சொல்லி தான் வந்து அது பண்ணியிருக்காங்க. இப்பதான் இவர் போய் போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அதுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப நியூஸ்ல வந்துட்டு இருக்கு நலந்தா யூனிவர்சிட்டி எல்லாம். ஓகேவா? எழுதிட்டீங்களா? குத்துபுதீன் ஐபக் destroyed. Revival idea. APJ Abdul Kalam. ஐபக். ஓகேவா? When was the first general election held in India? Hello. First general election in India was held between October 25, 1951 and February 25, 1952. சரிங்களா? நிறைய ரீசனால இது வந்து ரொம்ப முக்கியத்துவம். சரிங்களா? ஸோ த ஸ்கேல் ஆஃப் எலெக்ஷன் எல்லா இடமும் நடக்குது. த லார்ஜஸ்ட் எலெக்ஷன் இன் த வேர்ல்ட் அட் தட் டைம். சரிங்களா? அந்த டைம்ல வந்து லார்ஜஸ்ட் எலெக்ஷன் இங்கே தான் நடக்குது. அதே மாதிரி வாஸ் சிக்ஸ்த் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பாப்புலர்ஸ் எலிஜிபிள் டு ஓட். சரிங்களா? ஆறுல, சரிங்களா, ஆறுல ஒரு பகுதி, ஆறு வேர்ல்டு ஆறா பிரிச்சோம் அப்படின்னா அதுல ஒரு பகுதி வந்து எலிஜிபிள். சரிங்களா? எலிஜிபிள் ஆஃப் ஓட்டிங் இருக்கு. சரிங்களா? உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் 45% ஆஃப் த voters were women. சரிங்களா? இந்த இடத்துல ஓட்டர் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா the election was first exercised universal adult franchise UAV. இது 176 million electors above the age of 21 eligible to vote. At that time 82% of Indians were unliterate or illiterate சொல்லுவாங்க. சரிங்களா? படிக்க எழுத தெரியாதவங்க. சரிங்களா? அப்போ சரிங்களா? எலெக்ஷன் வாஸ் மேட் பாசிபிள் பை த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950-51. இது முக்கியம், உங்களுக்கு பாலிட்டியில கேட்பாங்க. சரிங்களா? எந்த ஆக்ட் படி எலெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஆக்ட் தான். சரிங்களா? அதே மாதிரி எலெக்ஷன் மிஷினரி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் செட் அப் இன் ஜனவரி 1950 வித் சுகுமார் சென் அஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ்ல எழுதிங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்தது அரேஞ்ச் த மெயின் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எக்காலஜி இன் சீக்வன்சஸ். சரிங்களா? சின்னதுல இருந்து பெருசு மாதிரி புரிஞ்சுங்களா? சரிங்களா? ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி சின்னது. சரிங்களா? அதெல்லாம் சேர்ந்து எக்கோ சிஸ்டமா மாறும். அடுத்து பயோமா மாறும். அடுத்து பயோஸ்பியரா மாறும். சரிங்களா? ஓகேவா? ஸோ கம்யூனிட்டினா என்ன அப்படின்னு சொன்னா a group of different species living together in a specific area. சரிங்களா? டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கணும், டுகெதர் லிவிங் இருக்கணும், ஸ்பெசிபிக் ஏரியா இருக்கணும். டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் டுகெதர் லிவிங் ஸ்பெசிபிக் ஏரியா, இந்த மூணு இருந்தால் மட்டும் தான் கம்யூனிட்டின்னு சொல்லப்படும். சரிங்களா? இது மூணுல இது ஒண்ணு இல்லைனாலும் கம்யூனிட்டின்னு சொல்லப்படாது. சரிங்களா? இதுதான் ட்விஸ்ட் வைப்பாங்க. சரிங்களா? அடுத்து எக்கோசிஸ்டம், a community of living organism biotic factor interacting with the non living component abiotic in a specific area. சரிங்களா? பயோட்டிக் இருக்கும், ஏபயோட்டிக் இருக்கும், ரெண்டுக்கும் உண்டான இன்ட்ராக்ஷன் தான் உங்களுக்கு என்னது எக்கோசிஸ்டம் சொல்லுவாங்க.
அடுத்து பயோம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ரீஜன் வித் ஸ்பெசிபிக் கிளைமேட் வெஜிடேஷன் டைப் கண்டெய்னிங் மல்டிபிள் எக்கோசிஸ்டம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பெரிய ஏரியா இருக்கும், அங்க அந்த ஏரியாவுக்கு ஒரு கிளைமேட் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அங்க வந்து வெஜிடேஷன், அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் வந்து ஒரு மாதிரி வளர்ந்துருக்கும். சரிங்களா? அதே மல்டிபிள் எக்கோசிஸ்டம் இருக்கும். எக்ஸாம்பிள் டெசர்ட், ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட். டெசர்ட்ல பாத்தீங்கன்னா மண்ணா இருக்குமா, பாலைவனம். அதாவது பாலைவனத்துல சார்ந்த உயிரினங்கள் இருக்கும், அங்க இருக்க கிளைமேட் வேற. ஸோ இதுதான் வந்து ஒரு எக்கோசிஸ்டம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபாரஸ்ட் வேற, கிராஸ்லேண்ட் வேற. சரிங்களா? பயோஸ்பியர், குளோபல் சம் ஆஃப் ஆல் த எக்கோசிஸ்டம் அண்ட் பயோஸ் ஆன் த எர்த். சரிங்களா? பயோஸ்பியர்ங்கிறது பயோம்ஸ் இந்த எர்த். சரிங்களா? எல்லாமே சேர்ந்தது தான் பயோஸ்பியர்னு சொல்றாங்க. என்கவர்ஸ் எவ்ரிதிங் ஃப்ரம் த டைனியஸ்ட் மைக்ரோப் டு த என்டையர் பிளானட். பயோஸ்பியர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கம்யூனிட்டி இது இதுதானே 3124. ஓகேவா? அடுத்து மார்னிங் ஸ்டார் எதுன்னு சொல்லப்படும்? வீனஸ். எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? The planet known as morning star is a Venus. Venus, the planet passes close to the Earth. சரிங்களா? நம்ம எர்த்து கிட்ட பக்கத்துல போகக்கூடிய ஒரு பிளானட் வீனஸ் தான். புரிஞ்சுங்களா? வீனஸ் appears in the morning star for about 263 days, about 8.5 months. சரிங்களா? 8.5 மாசம் என்னது மார்னிங் ஸ்டாரா அப்பியர் ஆகும். புரிஞ்சுங்களா? when Venus is the brightest point during the year, you can see it immediately after the sunset. சரிங்களா? சன் செட் ஆனதுக்கு அப்புறம் உடனடியா நீங்க வந்து அதை பார்க்கலாம். பிஃபோர் தி டார்க்னஸ் நைட் செட்ஸ் இன் ஃபுல்லி. நைட் ஆகிறதுக்குள்ள அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஆல்தோ வீனஸ் இஸ் ஃபேமிலி known as morning star, it is also called ஈவினிங் ஸ்டாரும் சொல்லப்படும். புரிஞ்சுங்களா? ஸோ மாத்திடக்கூடாது. ஒரு ஃபேக்ட் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபேக்ட் தப்புன்னு சொல்லிடக்கூடாது. புரிஞ்சுங்களா? ரெண்டு ஃபேக்டும், மார்னிங் ஸ்டாரும் அதுதான், ஈவினிங் ஸ்டாரும் அதுதான். சரிங்களா? வீனஸ். வீனஸ் ஹஸ் ஆல்சோ கால்டு ஷெப்பர்ட் ஸ்டார்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா ஆடு மேய்க்கிறவங்களுக்குலாம் வந்து சாயந்தரம் தான் அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து போயிடலாமா? அடுத்து டெஸ்ட் 2. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாரு? பாரதியார். சரிங்களா? இது வந்து இங்கிலீஷ்ல பார்த்து மாத்திக்கணும். My father did not know me. My mother did not recognize me. I am the son of the one who birthed me. The author of this poem is Subramani Bharati. சரிங்களா? He was a renowned freedom fighter, writer, poet, and played a key role in Indian independence movement. பாரதி பத்தி தெரியும் உங்களுக்கு? சரி, பாரதியோட ஒரு புத்தகத்தை ஒரு பேர் சொல்லுங்க. கவிதையா புத்தகம் தான்? பாரதி எழுதானே? கண் பாட்டு, கோயில் பாட்டு, வேற வேற சுயசரிதையா ஏதோ ஒண்ணு இருக்குமே, இல்லையா? பாரதியார் எழுதாது. அந்த இதை 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 வச்சு இது நேஷனல் மூவ்மெண்ட்ல ரோன்னு சொல்லியிருப்பாங்க பாரதியை பத்தி. டக்குன்னு ஞாபகம் இல்லை. சரி விடுங்க, அதை பின்னாடி பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்க, டைப்ஸ் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன். சரிங்க, கலப்படம். ஆல் த தான் வரும். எங்க இன்டென்ஷனல் அடல்ட்ரேஷன், மெட்டாலிக் அடல்ட்ரேஷன், பேக்கேஜிங் ஹசார்ட். சரிங்களா? இதெல்லாம் வந்து இருக்கிறது தான். ஸோ இனியும் வந்து கொஞ்சம் அடல்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் இருக்கும் உங்களுக்கு. ஃபுட் அடல்ட்ரேஷன் ரெஃபர்ஸ் டு இன்டென்ஷனல் அடல்ட்ரேஷன் ஆஃப் அன்வான்டட் harmful substance of food product, compromising their quality and safety. Common types of food adulteration include substitution, replacing food ingredient with a cheaper inferior quality. சரிங்களா? ஸோ என்னது உங்களுக்கு
மரத்தூளை கலப்பாங்க எதுல, உங்களுக்கு டீ பவுடர்ல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடிஷன், இன்ட்ரோடியூஸ் அன்வான்டட் சப்ஸ்டன்ஸ் லைக் ப்ரெசர்வேஷன், கலர்ஸ், ஃபிளேவரை இது பண்ணுவாங்க. அதே ரிமூவல், எக்ஸ்ட்ராக்டிங் வேல்யூபிள் காம்பவுண்ட் லைக் ஆயில் ஃப்ரம் சீட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். Contamination, introducing harmful substance like heavy metals, pesticides, microorganisms. Tampering, altering food packaging, labor of decisive consumers. பாருங்க, மில்க் வித் ஆடட் வித் வாட்டர் யூரியா. சரிங்களா? இது கொஸ்டினா கேட்பாங்க. சரிங்களா? கலப்படுத்த பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி 4 கொடுப்பாங்க. யூரியா இது முக்கியம். மில்கோட யூரியா கலப்பாங்க. புரிஞ்சுங்களா? Spices mixed up with cheaper alternatives. Honey altered with sugar syrup. Edible oil blended with inferior oil. Food product with excessive preservative colors. இதெல்லாம் வச்சு அவங்க வந்து கலப்படம் பண்ணுவாங்க. ஓகேவா? டோட்டல் நான் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 118. சரிங்களா? த ஃபர்ஸ்ட் 98 எலிமெண்ட்ஸ் அக்கர் நேச்சுரலி. சரிங்களா? இது முக்கியம். நேச்சுரலா எவ்வளவு எலிமெண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் 98 அந்த அட்டவணையில. சரிங்களா? தனிமங்கள் வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்களா அதுல. The rest of the elements can be found in nuclear accelerators and laboratories காணப்படும். 32 of the 98 elements are their pure form. சரிங்களா? 32 98 வந்து பியூரா இருக்கும். The rest is exist as a compound. காம்பவுண்ட்னா சேர்மம் சொல்லுவாங்க, கலந்துருக்கும். சரிங்களா? 80 of the natural elements are stable. சரிங்களா? 80 வந்து ஸ்டேபிளா இருக்கும். 10 of 98 elements only exists in trace amount. Trace amount ரொம்ப மைன்யூட்டா தான் இருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, மிச்சம் எல்லாமே. ஓகே, அடுத்து போயிடலாம். யூரியா இஸ் another popular source of எதோட சோர்ஸ்? நைட்ரஜன். சரிங்களா? நைட்ரஜன். யூரியா இஸ் another popular source of nitrogen. Urea is a synthetic fertilizer. சரிங்களா? widely used in agriculture to provide nitrogen to crops. சரிங்களா? உங்களுக்கு கிராப்ஸ்க்கு நைட்ரஜன் தரக்காக இது பண்ணப்படுது. இட் ப்ரொடியூஸ் பை ரியாக்டிங் அமோனியா வித் கார்பன் டை ஆக்சைடு. சரிங்களா? அமோனியோட வாய்ப்பாடு என்ன? அமோனியாவோடது வாய்ப்பாடு எப்படி இருக்கும்? அமோனியா குறியீடு நான் அமோனியோட குறியீடு பாருங்க, NH3 வரும் பாருங்க. நான் சில சமயம் ஆப்ஷன்ல வந்து இப்படிதான் கேட்டுருவாங்க. எனக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு அவங்களுக்கு, இதெல்லாம் பேசிக்ஸ். NH4 நினைக்கிறேன் அமோனியா. NH3, NH4. சரிங்களா? NH4 தான் அமோனியா.
அமோனியா வித் கார்பன் டை ஆக்சைடு CO2 இது ரெண்டும் சேர்ந்தா யூரியா கிடைக்குது உங்களுக்கு. அண்ட் இட்ஸ் கெமிக்கல் ஃபார்முலா CONH2 சொல்றாங்க. சரிங்களா? யூரியா இஸ் பாப்புலர் ஃபெர்டிலைசர் டியூ டு எதனால ஹை நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு யூரியால 46%, ஈஸி ஹேண்ட்லிங் அண்ட் ஸ்டோரேஜ், ரிலேட்டிவ்லி லோ காஸ்ட், வைட் அவைலபிலிட்டி. அதே மாதிரி ஹவர் எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் யூரியா கேன் லீட் டு என்வரான்மெண்டல் கன்சர்ன் சச் அஸ் சாயில் அசிடிஃபிகேஷன். சரிங்களா? சாயில் ஆகும் அசிடிக்கா மாறிடும் உங்களுக்கு. சரிங்களா? அமிலத்தன்மை அதிகமாயிருமா? அசிடிக்னா அமிலம் தானே. ஆமா. காரம்னா உங்களுக்கு ஆல்கைன். ஆல்கலைன் வந்து காரம் சொல்லுவாங்க. அடுத்து வாட்டர் பொல்யூஷன் அந்த ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் வந்து இதாகும். அடுத்து பாருங்க. அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வாஸ் இன்ஃபுளுன்ஸ் பை எதனால யாருனால அன்னி பெசன்ட் காந்தி. சரிங்களா? both of the individual inspired her devote her life to the betterment of the woman. சரிங்களா? she worked tirelessly for women's rights during a time when women were rarely seen in public life. வெளியிலே வர மாட்டாங்க அந்த காலத்துல. இருந்தாலும் வந்து இவங்க வந்து போராடினாங்க நிறைய விஷயத்துக்காக. என்ன விஷயத்துக்காக போராடினாங்க முத்துலட்சுமி ரெட்டி? என் கல்வி குறிப்பிட்டது தேவதாசி மூமெண்ட். அப்புறம் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர்னு சொல்லி பட்டம் வாங்கினாங்கல்ல இவங்க தானே. இன்னொரு பெண்மணி இருக்காங்கல்ல ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் ஆனவங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆனவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர். இதுதான் யூனிட் 8, 9ல வரும். ஓகேவா? அது ஷேரி பஞ்சாப். சரிங்களா? லாலா லஜபத் ராய் தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னும் ஆப்ஷன்ல வேற மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ ஷேரி பஞ்சாப் லைன் ஆஃப் பஞ்சாப் வாஸ் நிக்நேம் given டு ரஞ்சித் சிங். சரிங்களா? த ஃபர்ஸ்ட் மகாராஜா ஆஃப் சிக் எம்பையர். சிக் எம்பையரோட முதல் மகாராஜா ரஞ்சித் சிங். அவருக்கு வந்து ஷேரி பஞ்சாப் கொடுப்பாங்க. விச் ரூல்டு நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியன். முத்துலட்சுமி ரெட்டி தான். ஓகே. டாக்டரும் முத்துலட்சுமி ரெட்டி தான். பார்த்து வச்சு. இந்தியன்ஸ் early 19th century. He is also known as Shari Hind, Lion of India சொல்லுவாங்க. சர்க்காரி வல்லா or head of the government ஒரு சர்க்காரி கல்ஜி ரெஸ்பெக்டட் ஆஃப் ஹெட் ஆஃப் சிக்ஸ் லார்ட் ஆஃப் 5 rivers. சரிங்களா? அப்படின்லாம் சொல்லப்படும். லாலா லஜபத் ராய் நிக்நேம் பஞ்சாப் கேசரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பஞ்சாப் கேசரிங்கிறது லைன் ஆஃப் பஞ்சாப்னு டிரான்ஸ்லேஷன் வரும். சரிங்களா? ஸோ பஞ்சாப் கேசரிங்கிறது ஆப்ஷன்ல கொடுத்தாங்க அப்படின்னா இவர் தான். புரிஞ்சுங்களா? He was given nickname because of his brave action during the independence movement. 1929 India's silent film title Punjab Kesari was made about Lala Lajpat Rai's life. சரிங்களா? இந்த பிலிம் பஞ்சாப் கேசரிங்கிறது இவர். இவர் எப்படி செத்தாரு? எந்த டைம்ல செத்தாரு? ஒரு மூமெண்ட்ல செத்தாரு. லாலா லஜபத் ராய். தண்டி மார்ச்ல இல்ல. இவர் செத்தது முன்னாடி செத்துட்டாரு. லத்தி சார்ஜ். எதுக்காக லத்தி சார்ஜ் வாங்கினாரு? கோபேக் சைமன். சைமன் கமிஷன் வந்துச்சுல்ல, அதுக்கு எதிராக போராடினாங்க. அதுல லத்தி சார்ஜ் பண்ணி இவர் செத்துட்டாரு. இவர் பழி வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்து போய் இன்னொருத்தர் சுட்டுட்டாங்க. சரிங்களா? வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன் வாஞ்சிநாதன்ல சுட்டுருப்பாங்க. சரிங்களா? அது பார்த்து வச்சுங்க. பின்னாடி நான் வந்து நடத்தும் போது அதை சொல்றேன். என்னது? ஆமா 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 லாலா லஜபத் எல்லாம் இது பண்ணிதான்.
ஓகேவா? எழுதிட்டீங்களா அது? இதுவும் எழுதிங்க. ரஞ்சித் சிங்கும் ஒரு ஆப்ஷனா கொடுத்தாங்க அப்படின்னா எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? மிடிவல் இந்தியா உங்களுக்கு இருக்கு ஆப்போசிஷன்ல. அது துத்தி ஹிந்த், பேரட் ஆஃப் இந்தியா, அமீர் குஸ்ரோ, தெரிஞ்சதுதான். துத்தி ஹிந்த் இஸ் nicknamed Amir Khusro, famous Indo-Persian Sufi singer, musician, poet, scholar who lived during the period of Delhi Sultanate. Nickname Tuti Hind translates Parrot of India, Voice of India, in reference to Kusa's equivalence and poet. சரிங்களா? எந்த அமைச்சரவையில இருந்திருக்காரு? 4 அமைச்சரவையில் இருப்பார் அமீர் குஸ்ரோ ஹிஸ்டாரிக்கலா. சரிங்களா? அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? So Poverty and British Rule in India 1901 was written by தாதாபாய் நவரோஜி. ட்ரூ தான். சரிங்களா? அதே மாதிரி தாதாபாய் நவரோஜி வந்து கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தாதாபாய் நவரோஜி வாஸ் அ மர்ச்சன்ட், ஃபவுண்டர் அண்ட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் ஃபார்மர் மெம்பர் ஆஃப் லிபரல் பார்ட்டி இன் பார்லிமெண்ட். சரிங்களா? He was born in Mumbai, September 4, 1825. He was the first Indian to be elected to British Parliament. இது முக்கியம். ஃபர்ஸ்ட்னு வந்தாலே முக்கியம் நமக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபேக்சுவல் குரூப் 2 குரூப் 4 எல்லாம் கேட்கற வாய்ப்பு இருக்கு. He developed drain theory. சரிங்களா? drain theoryனா வந்து அறிவு வந்து இது பண்ற மாதிரி. Which posit the colonial rule was responsible for India's poverty by draining its wealth of prosperity. இந்தியால இருந்து உறிஞ்சி அவங்க ஊருக்கு கடத்தப்பட்டுருச்சு. சரிங்களா? He argued that drain happened through the multiple channels, such as the overemployment of British citizen in civil service. Civil serviceல அதிகமா வந்து பிரிட்டிஷ்காரங்க உள்ள இருந்தது. Excessive export of raw materials. இங்க இருந்து அதிகமான raw materials அங்க எக்ஸ்போர்ட் பண்றது. அது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆஃப் இந்தியன் டெப்ட் டு த பிரிட்டிஷ் இண்டிவிஜுவல்ஸ். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியால இருந்து தான் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் த ஆர்கனைசேஷன்ஸ். He was a figure in boosting demand for Swaraj, independence India. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க. எழுதிட்டீங்களா? ஓகேவா? Which state has highest GI tag product? கர்நாடகா. இது மாறினாலும் மாறக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் ஒரு இதை சொல்றேன். ஸோ என்னெல்லாம் ப்ராடக்ட்னு பார்த்து வச்சுக்கோங்க. கர்நாடகால மைசூர் சில்க்கு, மைசூர் அகர்பத்தி, மைசூர் ரோஸ்வுட், மைசூர் சாண்டல்வுட், மைசூர் சாண்டல் சோப்பு, கசூத்தி எம்ப்ராய்டரி, மைசூர் ட்ரெடிஷனல் பெயிண்டிங், கூர்க் ஆரஞ்ச், மைசூர் பீட்டல் லீஃப், மைசூர் வந்தாலே இது உடுப்பி. சரிங்களா? கன்சிஃபா கார்ட்ஸ், நவலங்குந்தோரி, கர்நாடகா பவுன்ஸ்வர்ட், இதெல்லாமே. தமிழ்நாடுல வந்து உங்களுக்கு வந்து சேலம் ஃபேப்ரிக், சந்தேரி சாரீஸ், குல்லு ஷால், காஞ்சிபுரம் சில்க். ஜிஏ டேக்னா ஜியோகிராஃபி இண்டிகேஷன், அந்த ஊர்ல அந்த விளையுதுல அதை வச்சு இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ பவானி ஜமக்காலம், மதுரை சாங்குடி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேரளால வந்து உங்களுக்கு என்னது கண்ணாடி, அலிப்பிரி காயில், முகா சில்க் ஆஃப் அஸ்ஸாம், நவரா ரைஸ், பாலக்காடன் மட்ட ரைஸ், அலிப்பி கிரீன் காண்டம், இதெல்லாமே. தெலுங்கானா போச்சம்பள்ளி இக்கட், நிர்மல் டாய்ஸ், இதெல்லாமே நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணிங்க. சரிங்களா? சரிங்களா? மகாவீரா டேட் ஏஜ் ஆஃப் எவ்வளவு வயசுல இருந்தாரு? 72வா? 72. சரிங்களா? மகாவீரா வந்து எந்த மதத்தை சேர்ந்தவர்? மகாவீரா புத்திசமா, புத்திசமா சமணமா? மகாவீரா. சுதம்பரா இதெல்லாம் யாரு? ஜெயின் தானே? ஜெயினா சமணம். சரிங்களா? ஸோ நல்லா தெரியும் தான், குழம்பிடும். புரிஞ்சுங்களா? அதுக்காக தான் டெஸ்ட் வைக்கிறது. சரிங்களா? சமண மதம். He was born in 599, king of Siddhartha king, queen வந்து திரிஷாலா. க்ஷத்ரியா கிளான். சரிங்களா? இது முக்கியம். கொலோசிசம் பிரசவா, பார்சவா. பர்த் நேம் வந்து வரதமானா.
வர்த்தமானான மீனிங் வந்து ப்ராஸ்பரிங். He was given the name because of soon after he was conceived, his family and people around him began to experience good fortune. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே, புரிஞ்சா? ஸோ டெய்லி வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா? ஸோ அதோட இதுக்காக தான் இது கொண்டு வருது. இது மக்கப் பண்ணிக்கிங்க. சரிங்களா? யூஸ்ஃபுல்லா தானே? நோட்டு இதுலயே எழுதிக்கங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுலயே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு உங்களுக்கு. இல்ல இதுல நீங்க நோட் போட்டு எழுதிட்டு இது வந்து திருப்பி ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு வேணா வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படின்னு சொன்னா நம்ம பிடிஎஃப் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். சரிங்களா? அந்த பிடிஎஃப் வந்து நீங்க இது பண்ணிக்கங்க. 6th செஞ்சுரி கிறிஸ்து பிறப்பதற்கு முன். சரிங்களா? அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. அது நடத்தும் போது சொல்றேன். ஓகேவா?